அன்பிற்கினிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் கல்வடங்கம் டாக்டர் சத்யநாராயண சர்மாவின் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம சனிப்பயிற்சி பற்றி பார்க்க போகிறோம். சனிப்பயிற்சி பலன்கள் 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். சனிப்பயிற்சி இந்த தடவை மாசி மாதம் 22ஆம் தேதி அன்று, ஆங்கிலப்படி மார்ச் மாதம் 6ஆம் தேதி அன்று வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி பூரட்டாதி 3வது பாதத்திலிருந்து பூரட்டாதி 4வது பாதமாக கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார். இந்த பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை 12 ராசிக்கும் தரப்போகிறது அப்படின்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். குருவை பொறுத்தவரை அவர் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருப்பார். ஏதாவது ஒரு வகையில் கெடுபலன்களை தந்தோ அல்லது நல்ல பலன்களை தந்தோ ஜாதகருக்கு ஒரு பாடத்தை புகட்டுவார். 12 ராசிக்குமே பாடத்தை சொன்னாலும் குறிப்பிட்ட ஒரு 6 ராசிக்கு மாத்திரம் சனி பகவான் இந்த தடவை ஒரு ஸ்பெஷல் கோச்சிங் கிளாஸ் வச்சுருக்கார். எந்த 6 ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 சனி பிடித்துள்ள கும்பம், மீனம், மேஷம் ஆகிய 3 ராசிகளும், அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லப்படுகின்ற 4வது வீட்டில் சனி இருக்கின்ற தனுசு ராசி அன்பர்களுக்கும், கண்டக சனி என்று சொல்லப்படுகின்ற 7வது வீட்டில் சனி இருக்கின்ற கன்னி ராசி அன்பர்களுக்கும், அஷ்டம சனி என்று சொல்லப்படுகின்ற 8வது வீட்டில் சனி இருக்கின்ற சிம்ம ராசி அன்பர்களுக்கும் அந்த ஸ்பெஷல் கிளாஸ். வாழ்க்கை பாடம் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெவி சிலபஸாக இருக்கும். பொதுவாக நம்ம ஒரு வகுப்பில் சில நல்ல மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கொஞ்சம் பிரத்யேகமாக அதிகப்படியான பாடங்களை சொல்லிக் கொடுப்பது வழக்கம். இது பள்ளிக்கூடங்களில் இருக்கிற வழக்கம். அதே மாதிரி தான் சனி பகவான் இந்த 6 ராசிக்காரர்களுக்கும் ஒரு சோதனை, ஒரு புதிய பாடத்தை எடுக்கப் போகிறார். அந்த 6 ராசிக்காரர்களும் கொஞ்சம் இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் மகர ராசிக்கு ஒரு ரிலீஃப், அந்த ஸ்பெஷல் கிளாஸ் அவங்க தாண்டி வந்துட்டாங்க. மகர ராசிக்கு 7 சனியிலிருந்து விடுதலை. அதே மாதிரி கடகராசிக்கு அஷ்டம சனியிலேருந்து விடுதலை. சிம்ம ராசிக்கு இப்போதான் அஷ்டம சனி பிடிச்சிருக்கு. ஆகவே இந்த சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, பொதுவாகவே சனி பகவான் சரராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் அதிகமான கெடுபலன்களை தருவார். அதுக்கு அடுத்ததாக ஸ்திர ராசி அன்பர்கள், அதுக்கப்புறம்தான் உபய ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் குறைவான கெடுபலன்களை தருவார், அல்லது அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியான பாடத்திட்டத்தை வச்சிருப்பார். இப்போ மேஷ ராசிக்கு அது சரராசி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அந்த 7 சனி அவங்களுக்கு கெடுபலனை அதிகமாக தரும். அதே நேரத்தில் கும்ப ராசி அப்படிங்கிறது ஸ்திர லக்னமாக இருக்கிறதுனால கொஞ்சம் மீடியமான கெடுபலன்கள். மீன ராசிக்கு பொதுவாகவே 7 சனியாக இருந்தாலுமே அது உபய ராசியாக இருக்கிறதுனால பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். ஆகவே இந்த சனி பயிற்சி பலன்கள் எந்த மாதிரியான பாடத்திட்டத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் நல்லது கெட்டதை போதிக்க போகிறது அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த சனி தோஷம் உள்ள ஜாதகம், அந்த 6 ராசி சொன்னேன்ல, அந்த 6 ராசிக்காரர்கள் ஒரு சின்ன பரிகாரம் பண்ணால் நல்லது. தோஷ பரிகாரம், சனி தோஷ பரிகாரம். பொதுவாக அந்த சனி பகவானுக்கு ரெக்கமெண்டேஷன்லாம் பிடிக்காது.
பொதுவாக சனி பகவானை எடுத்துட்டிங்கன்னா அவருக்கு இந்த சிபாரிசு ரெக்கமெண்டேஷன் இதெல்லாம் பிடிக்காது. அதனால் நீங்கள் தோஷ பரிகாரத்துக்கு சனி பகவானை விட சிவபெருமானின் விநாயகர், அனுமன் போன்ற கடவுள்களை வணங்கி வழிபட்டு வந்தால் ஓரளவுக்கு சனி பயிற்சி அல்லது சனியினால் ஏற்படுகின்ற தோஷங்கள் விலகும். பொதுவாக பிரதோஷத்தன்று சிவபெருமானை வழிபட்டு வந்தால் சனியினால் ஏற்படுகின்ற தோஷங்கள் வெகுவாக குறையும். ஏன்னா பிரதோஷத்தன்னைக்கு சனி பகவானும் அங்கே சிவபெருமானை வணங்க வருவார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால் பிரதோஷ வழிபாடு பொதுவாக எல்லா கிரகங்களின் தோஷங்களையும் நிவர்த்தி செய்யும். அந்த வகையில் சனி பகவானுடைய தோஷத்தையும் நிவர்த்தி செய்யும். அதே மாதிரி சனி பகவானுக்கு கருப்பு துணியில் எள்ளை கட்டி, கருப்பு எள்ளாக இருந்தால் நல்லது, நல்லெண்ணெயில் ஒரு மண் விளக்கில் பஞ்சுத்திரி போட்டு அதை ஏற்றி வரலாம். அதே நேரத்தில் தான தர்மங்கள் செய்வதனால் சனியை கொஞ்சம் நம்ம சமாளிச்சிடலாம். சனியோட பார்வையில் நம்ம நல்ல பெயர் எடுக்கலாம். அதனால் ஏழைகளுக்கு தானம் செய்யலாம், தான தர்மங்கள் செய்கிறது, அதுவும் குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு தானம் செய்கிறது அப்படிங்கிறது சனிக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதன் மூலமாக சனியை நம்ம கவர முடியும், நம்முடைய தோஷங்களை நிவர்த்தி செய்ய முடியும். பொதுவாக இந்த 6 ராசிகள் சொன்னேன்ல, அந்த 6 ராசிக்காரர்கள் பிரதோஷத்தன்னைக்கு ராத்திரி ஏதாவது கருப்பு உடை அணிந்து படுத்து காலையில் அந்த கருப்பு உடையை யாராவது ஒரு எளிமையானவர்களுக்கு, வயோதிகர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு தானமாக கொடுத்தால் மிக சிறந்த நிவாரணமாகும். அதே மாதிரி பச்சரிசி அதில் கொஞ்சம் கருப்பு எள்ளை போட்டு ஒரு பொங்கல் செய்து அதில் தயிரை விட்டு பிசைஞ்சு அதை காக்காய்க்கு போட்டால் சனி தோஷம் விலகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அல்லது சனியினால் ஏற்படுகின்ற தோஷத்தோட வேல்யூ குறையும். ஆகவே சனி யாருக்கெல்லாம் இந்த 6 ராசிக்காரர்கள் தோஷ நிவர்த்தி அல்லது ஏதாவது எளியவர்களுக்கு தானம் செய்வதன் மூலமாக தங்களுடைய தோஷங்களை குறைத்து கொள்ளலாம். சரி, வாங்க ஒவ்வொரு ராசியாக எப்படிப்பட்ட பலன்களை அவங்க பெறப்போகிறார்கள் அப்படின்னு பார்க்கலாம். அன்பிற்கினிய விருச்சிக ராசி அன்பர்களே, மார்ச் மாதம் 6ஆம் தேதி என்று நடைபெற இருக்கின்ற வாக்கியப்படி சனி பயிற்சியானது விருச்சிக ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது அப்படின்னு பார்க்கலாம். விருச்சிக ராசியை பொறுத்தவரை கொஞ்சம் வெள்ளந்தியாக எதையும் நம்பி விடுவீர்கள். தப்பு அப்படின்னா முகத்துக்கு நேராக தட்டி கேட்டு ஆசையாக வந்தவங்களை கூட கொஞ்சம் அலற விடுகின்ற தன்மை உங்ககிட்ட இருக்கும். இப்போ நடக்கிற அந்த சனி பயிற்சியானது விருச்சிக ராசியிலேருந்து 3 மற்றும் 4வது வீடு, முயற்சி ஸ்தானம், சகோதர ஸ்தானம்னு சொல்கிற 3வது வீடு, சுகஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற 4வது வீட்டுக்கு அதிபதியான சனி பகவான் பூர்வீக ஸ்தானம் என்று சொல்லப்படுகின்ற மனசை பற்றி பேசுகின்ற, காதலை சொல்லுகின்ற 5வது இடத்துக்கு போகிறார். நல்ல இடம்தான், யோகமான இடம்னு கூட சொல்லலாம். ஏன்னா காதல், மனசு எல்லாமே குழம்பி போனால் பிரச்சனை தான். அதுவும் சனி பகவான் குரு வீட்டில் உட்கார்ந்துருக்கார் நட்பாக, நல்லது தான். ஆனால் செவ்வாய்க்கு நட்பு இல்லையே, குருவோட பார்வை கிடைக்கிறது. ஆகவே கொஞ்சம் இழுபறியான பலாபலன்கள் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக 5வது வீட்டில் இருக்கிற சனி பகவான் ஒன்றும் அவ்வளோ பெரிய நன்மைகள்லாம் செய்ய மாட்டார், சுமாரான பலனை தான் தருவார்.
ஆனால் என்னென்னா இது வரைக்கும் அர்த்தாஷ்டம சனியாக 4வது வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த சனி 5வது வீட்டுக்கு போகிறது பரவாயில்ல, முன்னைக்கு இப்போ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை தான் இப்போ. நீங்கள் பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனி நடக்கும்போது அர்த்தமே இல்லாமல் வாங்கி கட்டி கொண்டிருப்பீர்கள். உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்கள் உங்களை பற்றி உங்கள் மண்டை உருளும் அந்த இடத்துல. அதே நேரத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ மனசில் ஒரு தெளிவு பிறக்கும். இந்த அர்த்தாஷ்டம சனிலேருந்து விலகி நம்ம இப்போ 5வது பூர்வீக வீட்டுக்கு வந்தாலும் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் நல்லாயிடும், சீராகும். மனசில் ஒரு தெம்பு தெளிவு இதெல்லாம் பிறக்கும். வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம்பா, இனிமேல் நம்ம கொஞ்சம் தைரியமாக இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் தோணும். குடும்பம் அப்படிங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா இது வரைக்கும் கொஞ்சம் எரிச்சலையும் அதே நேரத்தில் இஷ்டமே இல்லாமல் போகிற விருந்தாளியாக இருந்து நீங்கள் இனிமேல் கொஞ்சம் சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் நிம்மதியாகவும் குடும்பம் தொழில் வேலை இப்படி எல்லா விஷயங்களிலும் ஈடுபட போகிறீர்கள். இந்த 5வது வீட்டு சனி ஓரளவுக்கு நன்மையை தான் தருவார். ஆனால் அப்பப்போ தலையில் குட்டாமல் இருக்க மாட்டார். ஏன்னா 5வது வீடுங்கிறது மனசு சம்பந்தப்பட்டது. காதல் கைகூடிருமே அப்படிங்கிற சந்தோஷம் இருந்தாலும் அந்த காதல் கைகூடுறதுக்கு முன்னாடி அந்த சனி பகவான் தருகின்ற பிரச்சனைகள், காதலால் ஏற்பட்ட பிரச்சனைகள், காதலால் ஏற்பட்ட அவமானங்கள் இதெல்லாமே கண்டிப்பாக அனுபவிச்சு தான். சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்கள் கூடவே குடியிருந்தாலும் எதிர்பாராத பிரம்மாண்டமான அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் உங்கள் வீட்டு பின்வாசல் வழியாக உங்களை சந்தோஷப்படுத்தும். இது ஒரு விசித்திரமான சனிப்பயிற்சி அப்படின்னு தான் சொல்லணும். கையில் தாராளமாக பணம் புரளும். ஆனால் அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் வாங்கின கடன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நமக்கு கடன் கிடைச்சதே அப்படின்னு சந்தோஷப்படுறதா, இல்லை கையில் பணம் புரள்றதே அப்படின்னு சந்தோஷப்படுறதா அப்படிங்கிறத விட ஏதோ ஒரு மனசுக்கு சந்தோஷம் தருகின்ற வகையில் தான் இருக்கும். காரணக்காரியம் இல்லாமல் நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க. விருச்சிக ராசியை பொறுத்தவரை ரொம்ப ரொம்ப கால்குலேட்டிவான பர்சன். நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலுமே லாப நஷ்ட கணக்கு பார்க்காம ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டீங்க. அது பல சமயங்களில் உங்களுக்கு பலமாகவும் சில சமயங்களில் பலவீனமாகவும் மாறிடும். துணிச்சலாக ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும். ஆனால் இந்த சனிப்பயிற்சி 5வது வீட்டுக்கு வந்த அந்த சனிப்பயிற்சி ஓரளவுக்கு அந்த விஷயங்களில் உங்களுக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கையை தருவார். பரவாயில்ல, ஒரு கை பார்த்துடலாம், புதிய முயற்சியாக இருந்தாலும் இது எப்படி ஆறுதுன்னு பார்த்துடலாம், வந்தது வரட்டும் வராட்டா போட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் தோணும். இது வரைக்கும் பயந்து பயந்து டிஃபென்ஸ் ஆடின நீங்கள் இனிமேல் அடித்து ஆட போகிறீங்க. வாழ்க்கையில் அடித்து ஆடின எல்லா பந்துமே நம்ம பேட்டில் படணுங்கிறது இல்லையே. சில பந்து மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது விக்கெட்டுக்கு நேராக போகாமல் இருக்கணும். அது உங்கள் அதிர்ஷ்டம். அதே நேரத்தில் அந்த சனியோட பார்வையானது விருச்சிக ராசிக்கு 2, 7, 11 ஆகிய இடங்களில் விழுது. சனி பார்த்த வீடு 10 வீடு பால் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் 2வது வீடு தனஸ்தானம், குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் இல்லை, மிக முக்கியமான ஒரு வீடாச்சே. அந்த வீட்டில் சனியோட பார்வை வேறுது அப்படிங்கிறது ஒரு விதத்தில் பிரச்சனையை தந்தாலும், பண கஷ்டத்தை தந்தாலும், குடும்பத்தில் சலசலப்புகள் இருந்தாலும், நம்ம பேச்சில் ஒரு பெரிய அட்ராக்ஷன் இல்லாமல் இருந்தாலும், குரு அந்த 2வது வீட்டை பார்க்கறது மிகப்பெரிய யோகமான ஒரு அமைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் மே மாதம் இறுதி வரைக்கும் குரு பகவான் தன்னுடைய 7வது பார்வையாக அந்த சனி பார்க்குற 2வது வீட்டை பார்க்குறார். அதனால்
மே மாதம் வரைக்கும் பிரச்சனை இல்லை, ஒரு 3 மாதத்துக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் கூட அக்டோபர் வரைக்கும் குரு வந்து கடகராசிக்கு போனாலும் அதிசாரமாக சிம்மத்துக்கு போகும்போது மீண்டும் யோகம் பெறுகின்ற ஒரு அமைப்பு. அதனால் மொத்தம் ஒரு அந்த மே மாதத்துலேருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் பண கஷ்டம் இருக்கும். பணத்தில் ஏண்டா நம்ம கடன் வாங்கினோம், ஏண்டா நமக்கு இந்த மாதிரி ஒரு அகலக்கால் வச்சோம் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வந்தாலும் விருச்சிக ராசியை பொறுத்தவரை நிரந்தரமான ஒரு விஷயத்தை அவங்க ஏற்றுக்கவும் மாட்டாங்க. வாழ்க்கை பாடத்தை டெய்லி கற்றுப்பாங்களே தவிர அடுத்த நாளே அந்த பாடத்தை மறந்துடுவாங்க. அதனால் விருச்சிக ராசிக்கு அந்த பணம் சம்பந்தமான கஷ்டங்கள் ஜூன் மாதத்துலேருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கடன் வாங்குவீங்க, அல்லது இதுக்கு என்ன பண்ணலாம் அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு மனசுக்குள்ளேயே ஏராளமான பட்ஜெட் போட்டுட்ருப்பீங்க. ஆனால் நீங்கள் போட்ட பட்ஜெட்டுக்கும் நடைமுறைக்கும் சம்மந்தமே இருக்காது. நீங்கள் பட்ஜெட்டில் செலவை குறைச்சி வரவை அதிகப்படுத்துவீங்க, ஆனால் உண்மையிலே நடக்க போகிறது வரவை விட செலவு அதிகமாக இருக்கும். கடன் வாங்கி தான் ஆகும். ஆகவே அந்த 7வது வீடு என்று சொல்லப்படுகின்ற ரிஷப ராசியை சனி பகவான் பார்க்கறது அப்படிங்கிறது விருச்சிக ராசியுடைய கலத்தரம் சம்பந்தப்பட்ட விஷயம். கலத்தரத்துக்கு ஏதாவது மருத்துவ செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அல்லது கலத்தரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் அழுத்தமாக இருக்கலாம். கலத்தரத்துக்கு ஏதாவது வேலையில் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படலாம், அல்லது ஒரு விதமான அதிருப்தி ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். கணவனோ மனைவியோ யாராக இருந்தாலும் அவர்களுடைய வேலை சம்பந்தமான விஷயங்கள் ஒரு மன அழுத்தத்தை தரலாம். சில பேருக்கு பதவி உயர்வு கூட கிடைக்கும், ஆனால் அந்த பதவி உயர்வு வேறு இடத்துல கிடைக்கும், அல்லது பதவி உயர்வுனால அவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன அழுத்தங்கள் அதிகமாகும், பொறுப்புகள் அதிகமாகும். என்னடா நம்ம இதுக்கு முன்னாடி ஜாலியாக இருந்தோம், இப்போ வந்து நம்மளை இவ்வளவு பாடாப்படுத்துகிறாங்களே, இவ்வளவு அழுத்தமாக இருக்கே, இவ்வளவு வேலை பளு அதிகமாக இருக்கே அப்படின்னு நினைக்கக்கூடிய காலகட்டம். ஆனால் என்ன ஒரு விஷயம், இந்த காலகட்டத்தில் நீங்கள் எப்படியும் கடன் வாங்கி தான் ஆகணும். கடன் தான் உங்களோட பொருளாதாரத்தில் தலை தூக்க வைக்கும். ஆனால் அதே நேரத்தில் வம்பு வழக்குகளில் மாட்டிக்காமல் இருக்கணும். தேவையில்லாமல் நம்மளே பேசி பிரச்சனைகளை ஆரம்பிக்கக்கூடாது, அல்லது பிரச்சனைகளில் மாட்டிக்கக்கூடாது. ஏன்னா எல்லா பிரச்சனைகளுக்குமே இந்த சனிப்பயிற்சி முடிகிற வரைக்கும் இழுத்துட்டே போகிற மாதிரியான ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. அதனால் வம்பு வழக்காக இருந்தாலும் சரி, கடனாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை வாங்கினாலும் அது உங்களை பிடிச்சு கொண்டே தான் இருக்கும். அதனால் இந்த காலகட்டத்தில் முடிஞ்ச வர வம்பு வழக்குகளில் மாட்டாமல் அப்பப்போ பிரச்சனைகளை பைசல் பண்ணிவிட்டு பரவாயில்லப்பா அப்படின்னு விட்டு கொடுத்தீங்கன்னா பிரச்சனைகள், மன அழுத்தங்கள் குறையும். ஆகவே சனியை பொறுத்தவரை விருச்சிக ராசிக்கு 5வது இடத்துல இருக்கிறதுங்கிறது ஜாதகருக்கு திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், அல்லது விருச்சிக ராசி அன்பர்களில் பல பேருக்கு திருமண காலம் அப்படின்னு கூட சொல்லலாம். அது காதல் திருமணமாக இருக்கலாம், திருமணத்துக்கு பின்னாடி ஒரு குழப்பம், ஒரு தேவையில்லாத மன அழுத்தங்கள்லாம் இருக்கலாம், அது வேறு விஷயம். திருமணம் நடைபெறுகின்ற காலமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் ரொம்ப நாளாக நமக்கு புத்திர பாக்கியம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும். 5வது வீடு ரொம்ப பலமான விஷயம், பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். அந்த இடத்துல சனி பகவான் இருக்கிறது பார்க்குறத விட இருக்கிறது ஓரளவுக்கு நன்மைன்னு தான் சொல்லுவோம். அதுவும் சனி பகவான் தன்னுடைய நட்பு வீட்டில் உட்கார்ந்துருக்கார். இதெல்லாம் பார்க்குறப்போ இந்த சனி பயிற்சி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகளையும் அதிர்ஷ்டங்களையும் கலந்து ஒரு பஞ்சாமிர்தமாக கிடைக்கப் போகிறது அப்படின்னு தான் சொல்லணும். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.